விசித்ரு, பிக் பாஸ் பற்றி யாரும் சொல்லாத வார்த்தையை சொன்ன விசித்ரா, நீங்க வேற மாறிமா? பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் அவரவர் வீட்டில் இருக்கிறார்கள். இந்நிலையில் பிக் பாஸ் பற்றி விசித்ரா சொன்ன வார்த்தை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இதுவரை யாரும் இப்படி சொன்னது இல்லை என்கிறார்கள் ரசிகர்கள். பிக் பாஸ் 7 நிகழ்ச்சி முடிந்தது போன்றே தெரியவில்லை. ஏனென்றால் இன்னும் சமூக வலைதளங்களில் அது பற்றிதான் பலரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ நிகழ்ச்சி முடியாதது போன்று சிலர் மாயாவையும், சிலர் பூர்ணிமாவையும், சிலர் அர்ச்சனாவையும் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அர்ச்சனாவுக்கு டைட்டில் கிடைத்த விதத்தை விமர்சிக்கிறார்கள். டைட்டில் கொடுத்தாச்சு, ரூபாய் 50 லட்சம் பரிசுத் தொகையை வாங்கிக் கொண்டு அர்ச்சனா தன் வீட்டிற்கு போய் அடுத்த வேலையை பார்க்க துவங்கிவிட்டார். அதனால் இன்னும் அவரை மோசமாக பேசுவது நியாயம் இல்லை. பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒரு கேம் ஷோவாகத்தான் போட்டியாளர்கள் பார்க்கிறார்கள். அதை பேட்டிகளிலும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பிக் பாஸ் வீட்டில் இருந்து போய் தன் வீட்டில் செட்டில் ஆன விசித்ரா அது குறித்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுள்ளார். பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிந்த பிறகு விசித்ரா போட்டிருக்கும் முதல் போஸ்ட் இதுதான். தன் காதல் கணவர், செல்ல மகன்களுடன் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு விசித்ரா கூறியிருப்பதாவது: நிழலில் இருந்து நிஜத்திற்கு வந்தாச்சு மக்களே. பிக் பாஸ் பயணத்தில் எனக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டேன். ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறேன். பிபி 7 நிகழ்ச்சிக்குப் பிறகு நான் போடும் முதல் போஸ்ட் என தெரிவித்துள்ளார். விசித்ராவின் போஸ்டை பார்த்தவர்கள் கூறியிருப்பதாவது: பிக் பாஸ் நிகழ்ச்சி என்பது வெறும் நிழல், அது நிஜமல்ல என்று இதுவரை யாரும் சொல்லவில்லை. விசித்ரா அதை அழகாக சொல்லிவிட்டார். நிழலை பிடித்துக் கொண்டு இருக்காமல் மற்றவர்களும் நிஜத்திற்கு திரும்புவது நல்லது. விசித்ராவின் குடும்பத்தை பார்க்கவே சந்தோஷமாக இருக்கிறது. எல்லோருக்கும் சுத்தி போடுங்க விசித்ராமா என தெரிவித்துள்ளனர். பிக் பாஸ் வீட்டில் இருந்தபோது விசித்ராவை தினமும் டார்கெட் செய்தார் தினேஷ். இருவருக்கும் எப்பொழுதும் பிரச்சனையாக இருந்தது. விசித்ரா கிளம்பிய பிறகு ஒருநாள் அர்ச்சனாவை விமர்சித்தார் தினேஷ். அதை கேட்டு அர்ச்சனாவுக்கு கோபம் வந்தது. அதை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்களோ, விசித்ராவின் அருமை இப்போ தெரிகிறதா? அவர் இத்தனை நாட்களாக பொறுத்துக் கொண்டார். ஒரு நாள் பேசியதற்கே அர்ச்சனாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்றார்கள்.